கிளம்பிட்டோம். நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை எப்பவுமே நம்ம மறக்க கூடாது. எங்க போனாலும் தமிழ் ஃபுட்பால் தானே வருவான். எங்க கிட்டே ஒரு 2 யானை இருந்தது வரல. ஆனா ஒரு யானை வரல. எங்க கிட்டே ஒரு 2 யானை இருந்தது வரல. ஆனா ஒரு யானை வரல. அருண் மாமா, ராகுல் சார், உங்க 2 பேரையும் வந்து யானைன்றாங்க. 2 பேரும் சொன்னது யாருன்னா நானே சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, மைக்ல ரெக்கார்ட் ஆகிக்குது யார் யார் சொன்னான்ட்டு. இவருதான் வந்து எங்க கிட்டே 2 யானை இருந்துச்சு, அந்த 2 யானை வர்றேன்னு சொன்னது தலைவர் தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு வந்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃபால்ஸ்ல வந்து நம்ம குளிக்க முடியாது. அதனால முன்னாடி ஒரு இடம் ஒன்று காமிச்சாரு. நாம அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, படம் அந்த பசங்க ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அப்படியே உட்காந்து பண்ண தண்ணி பாட்டுன்னு போயினே இருக்கும். அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி ஆனா அந்த ஃபால்ஸ் மட்டும் நம்ம பார்த்துல. இன்னும் மெயின் ஃபால்ஸ் போனோம்னா சின்ன ஃபால்ஸ் தான், இதை விட பெரிய ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரீல்ஸ் எல்லாம் பசங்க டனல்ல போய் நின்று நிறைய பேர் காமிப்பாங்க. போக முடியாது, டனல் இங்கதான் இருக்கு. ஆனா நம்மளால 3 கிலோமீட்டர் இருக்குமா, தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா கூட. இடுக்கி டேமுக்கு தண்ணி டனல் இங்க மட்டும் நிக்க சொன்னா போல. இறங்கலாமா? அருமையா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கும். வா மானங்கட்ட 4 பேர் மூத்த பையன் மடக்க மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. வாவ், ஓகே ஓகே ஓகே, நைஸ். நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி இயற்கை நான் பாட்டு பேசினேன், என்னால கட் பண்ணிட்டு போயினே. அதுக்குதான் இவங்கிட்ட குத்தேன். சரி, போனா நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே போயிடலாம், குளிக்கிறதுக்கு போயிடலாம். வாங்க 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 வாங்க, நான் தான் கைடு. வாங்க சரண், வா சரண், என் கையை பிடிச்சி கையெல்லாம் விட்டாது. வா மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு. பத்தி வா, சீர்மா போ. மாமா கொஞ்சம் மிஸ் ஆனா டனலை விட ரொம்ப அதிகமா தெரியும். மாமா ஏய் சரி, வாங்கடா வாங்கடா வாங்கடா. மாமா மாமா ஏறு மாமா மேல. ஆமா, போகும்போது மொத்த தண்ணி வாயில எல்லாம். என்ன ஃபால்ஸ்ல குளிக்க முடியாது சொன்னாரு? இதுலயா? மூலிகை தண்ணிடா. மூலிகை தண்ணி உன் கால்ல இருந்து வந்து அது மூலிகை அப்படி இருக்கும். கைஸ் குளிக்க போலாம், வாங்க வாங்க வாங்க. ஜட்டி போட்டுக்க தலைவா. அத வேற யாருன்னா எடுத்து போட்டுருக்கு போறேன். அம்மா அந்த பேரு ஸ்கெட்சஸ் தான் தேவல. ஓ நீயே இவ்வளவு சொல்லி காமிச்சிட்ட. இன்னும் ஸ்கெட்சஸையும் போட்டேன்னா நான் எத்தனை வந்து எல்லாமே உனக்கு தாண்டா அப்படின்னு இருக்கு. பசி எடுக்குதுங்க. பசி எடுக்குதா? பசி எடுக்குது. என்னங்க பசி எடுக்குது உங்களுக்கு? அதுல ஒரு டீ குடிச்சேன். நைட்டு ஃபுல்லா குடிச்சோம்னா காலையில பசி தாங்க எடுக்கும். நைட்டு ஃபுல்லா பத்து நைட்டு ஃபுல்லா ஒர்க்கு 2 பேர் தனியா போனானுங்க. இவ்வளோ ரோகம் என்ன ஒர்க் இருந்தா தெரியல. ட்ரெஸ் தான் தலையா போட்டு நான் நைட்ல ட்ரெஸ் போடுறேன். வீடியோ வெச்சு ஆன் பண்ணிறேன். ட்ரெஸ் போடாம என்ன பண்ணனும் நைட்? ட்ரெஸ் போடலனா. சரிப்பா, நான் விடுங்க. இப்ப சரியான ஸ்பாட்ல குளிக்க போறோம். ஆமா. எங்க சொன்னாரு அவரு? இங்க இருந்து 100 மீட்டர்ஸ். நடந்து போனாரா? இங்க இருந்து போய் வா. நடந்து போக முடியாது. அவங்க 2 பேரும் போட்டோ எடுத்து வருவாங்கம்மா. அவன் ஜலசமாதி ஆயிட போறாங்கடா. 2 பேரும் பைத்தியக்காரனாங்க. அந்த முன்னாடி அந்த இடத்துக்கு போற பட்டேரு மாமா. போலாம் மாமா. இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி சும்மா வந்து 4 பேர் இருக்கிறாங்க, சரண் மாதிரி அதெல்லாம் வந்து குளிச்சுட்டு இது மேலே ஏறி நின்று இதெல்லாம் அமங்கலாம் பண்ணக்கூடாது. எதுக்கு நிக்க வேணாம்னு சொன்னா தெரியுது. இங்க ஆட்டு கீழே விழுந்தா மண்ணை தெரிஞ்சிடும்.
பார்வையே சரியில்லை. எப்ப பாரு எதனா ஒண்ணு இல்ல. இப்போ வர வர இருந்தாலும் ஒரு டேஸ்ட் மாறினே என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். அதுக்கு நீங்க பெண்களை பார்க்கறத விட்டுட்டு ஆண்களை பார்ப்பது அதிகமா. அதான் நேத்து நைட்டு ஒர்க் நாங்கன்னா ஒர்க் தரல 2 பேர் மட்டும் பண்ணிருந்தாங்க. பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணாரு மிஸ்டர் விக்கி. பாதியில தான் வந்தாரு மிஸ்டர் விநாயக். அட ஏன் சார் நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூச்ச போறீங்க? இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கறானு. மாறாது இந்த டெக்னிக் மட்டும் மாறாது. அண்ணா தோரத்துல வாங்கி இருக்கா நானோ தோரத்துல என்ன வேணும்? டர்க்கி வேணுமா? டர்க்கினா டபுள் துண்டு. ஓகே வந்து வாங்கிக்கிறேன். குளிச்சிட்டு வந்து. ஓகே இத இங்க இருந்து கீழ போனா போதும்ண்ணா. இங்க இருந்து தானே இது. அதே இங்க இருந்து ரைட். வாங்க गाइस குளிக்க போறோம். நான் குளிக்க போறேன். எங்கடா போன் ரோபோ. டேய் அந்த ஆளு பார்த்தா கேமரா கூட ஆன் பண்ண மாட்டான்டா அந்த ஆளு. இந்த அப்படியே இதுல இந்த ரோபோ வந்து அவனே வரான். கேமரா எடுக்கறேன்னு சொல்றான். ஒண்ணுமே ஆகிக்கிறது. இந்த நம்பி கேமரா அங்க பாருங்க. பண்றத மட்டும் பாருங்க. மாமா இல்ல மாத்திரை போட்டியா? சரி சாப்பிடு போ. வந்து பாரு பிபி வந்தவன், சுசி வரவன், சுகர் மாத்திரை, நோயாளி, இவனுதான் மொத்த பேர் குடிகாரனுங்க. இவனுதான் ஒருத்தனாச்சும் வந்து இங்க போலாம் அங்க போலாம் கிடையவே கிடையாது. இன்னொன்னு ஒருத்தன் போட்டோ போச்சு என்னங்கிறான். ஒருத்தன் தாங்கிறான். அவன் போட்டோ மட்டும் சைட்ல போடுங்க. எல்லாரும் என்ன மாதிரி ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அப்புறம் உங்களை ஆஸ்பத்திரி செலவு பண்ணு தீரும். சரியான இடத்துக்கு வந்தோம். இறங்கி கலந்து இறங்கி குளிக்க போறோம். டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எப்பவுமே இதெல்லாம் எதுவுமே நடக்கூடாதுன்றதுனால முதல்ல நான் தான் இறங்கி டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் தான் இறங்கி டெஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு சாட்டர்டே டைம்ல நான் நினைச்சு கூட பார்க்கல கூட்டமா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா யாருமே இல்லை. காலையில் டைம் ஆகுது 10 மணிக்கு இவ்வளவு காலையா இருக்குதுன்னா பெரிய விஷயம். அருவியோட சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பயங்கரமா இது எல்லாத்துக்கும் ரெண்டாவதா டெஸ்ட் பண்றது என்னதான் டெஸ்ட் பண்றது. செமையா இருக்குது. வேற மாதிரி இருக்குது நடங்க. நம்பவே இல்லை. ஐயோ செமையாகுது. நாங்க வந்த டைம் ஆனான்னு தெரியல. இந்த இடத்துல கூட்டம் இல்லை. தண்ணியோட அளவும் சரிசமமா இருக்கு. அதனால இப்ப வந்து நான் என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா குளிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த ஓரமான மீன் நீங்க பாருங்க.
ஃபால்ஸ்ல எனக்கு ஒரு டவுட் ஏன் இந்த சோப்பு போட்டு தேய்ச்சிலே இருந்தனா ஏய் சோப்பு வந்து மாமா வா சோப்பு செம வாசனை மாமா, அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு சோப்பு. இப்போ மேலே போயிட்டு அந்த சோப்பு வந்து என்ன சோப்புன்னு பார்த்துலாம், வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போகலாம், நல்லா இருக்கும். சரியா? ஓகே. வா போலாம். எனக்கு 6 சோப்பு தருவா. அப்படியா? சரி, அது சோப்பு நான் நினைக்கிறேன். வா வா. இருந்தாலும் எங்களுக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட் இப்ப கிளியர் பண்ணாதான் அவங்க கிட்ட போய் நாங்க கேட்க போறோம். அந்த சோப் என்ன சோப், என்ன சோப்பு, என்ன மெட்டீரியல்ல தயார் பண்றாங்க, ஏன்னா ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது கையில உங்களுக்கு மட்டும்தான் அது அருமையா இருந்துக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் தான் அருமையா இருக்கு. மாமா சோப் சூப்பர், ஹெவி ஸ்மெல் வேற மாதிரி. வாஷிங் சோப், வாஷிங் சோப், வாஷிங் சோப்பு, ட்ரெஸ் வாஷிங் சோப். ஆ கையில பல்ல யூடியூப்ல